Hi, welcome to my channel. Zero to Genius in Commerce and Accountancy classes. 11th Commerce பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். லாஜிஸ்டிக்ஸ்னால் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பட் அந்த டேர்ம் புதுசாக இருக்கும். லாஜிஸ்டிக் இஸ் நத்திங் பட் ஒரு கூட்ஸ் எப்படி ஒரு கன்சியூமருக்கு ரீச் ஆகுது, ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த கூட்ஸ் வந்து எப்படி ரீச் ஆகுது, அந்த மிடில் நடக்கிற ப்ராசஸ் ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்கனாக்கா லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அப்போனா அந்த கூட்ஸ் ஐம் டெல்லிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கூட்ஸ். ஒரு கூட்ஸை வந்து எப்படி ரீச் ஆகுது, ஒரு பொருள் வந்து எப்படி வந்து கன்சியூமருக்கு ரீச் ஆகுது, எந்த வழியாக ரீச் ஆகுது, எப்படி ரீச் ஆகுது, அதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டர் பண்ணேன், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஒரு ஆர்டர் பண்ணேன், ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். அந்த ட்ரெஸ் வந்து ராஜஸ்தான்லேருந்து வருது. அந்த ராஜஸ்தான்லேருந்து என்கிட்ட எப்படி வருது, ஹவு இட் இஸ் கெட்டிங், அந்த நடக்கிற ப்ராசஸ் தான் லாஜிஸ்டிக் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னால் டெலிவரிங் பண்ணுறது, அவ்வளோதான். இதுதான் லாஜிஸ்டிக் மீன். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் சப்ளை. ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல் வந்து எப்படி ஒரு லாரி வழியாக மேனுஃபேக்சர் கிட்ட வரும். அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் யாருக்கு பண்ணுவாங்க, ஹோல்சேலருக்கு பண்ணுவாங்க. ஹோல்சேலர் எப்படி பண்ணுவாங்க, ரீட்டெயிலருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரீட்டெயிலர் யாருக்கு கொடுப்பாங்க, நம்ம கன்சியூமர்ஸ் நம்ம வாங்குவோம். ஸோ இதில் நிறைய என்னென்ன நடந்திருக்கு, வேர் ஹவுசிங், தட் இஸ் கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஒரே நாளில் இன்றைக்கி நான் வந்து கூட்ஸ் எல்லாம் நான் தயாரிச்சுட்டு நாளைக்கே விற்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், கூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். தட் இஸ் கால்ட் வேர் ஹவுசிங். ஸோ வேர் ஹவுசிங் எனக்கு லாஜிஸ்டிக்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து லாரிஸ் தேவை, எனக்கு வந்து வெஹிக்கல்ஸ் தேவை நிறைய. லைக் இட் கேன் பி எனி திங். ரயில்வேஸ் எடுத்துக்கலாம், ஐ கேன் டேக் ட்ரக்ஸ், ஐ கேன் டேக் ஏரோப்ளேன், எதாவது இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த கூட்ஸை வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. எல்லாமே வந்து லாஜிஸ்டிக்ஸில் தான் இருக்கும். ரைட். ஸோ மெயினாக என்னென்னா, ஒரு கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண கூட்ஸ் ஃபைனலாக கன்சியூமருக்கு எப்படி ரீச் ஆகுது, என்னென்ன ப்ராசஸில் ரீச் ஆகுதா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன, மேனேஜிங் ஹவு ரிசோர்ஸஸ் ஆர் அக்வைர்ட், ஸ்டோர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட். ஆல்ரெடி சொன்ன அக்வைர்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவீங்க, தட் இஸ் வேர் ஹவுசிங்கில், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ முன்னாடி இந்த டேர்ம் வந்து மிலிட்ரி ரிலேட்டட் தான் இருந்தது. மிலிட்ரிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கன்ஸு, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த டேர்மில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாஜிஸ்டிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னால் இதான். ரைட். இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹவு கூட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ எந்த வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தான் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னாக்கா, இட் இஸ் அலோவிங் த கூட்ஸ் டு ஓவர் டைம் அண்ட் ஸ்பேஸ். தட் மீன்ஸ் ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஒரு கன்சியூமர் கிட்ட போகிறப்போ இந்த கூட்ஸ் எப்படி ரீச் ஆகுது. ரைட். ஒரு லைக் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும். ஆல்ரெடி சொன்னோம், ஒரு கூட்ஸை ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போவோம். ஸோ நம்ம ராஜஸ்தானில் இருக்கிறது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ ஹேண்டில் வந்திருக்கும் அந்த கூட்ஸு. ரைட். ஸோ அதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். பர்டிகுலராக கன்சியூமருக்கு எப்படி ரீச் ஆகுது, எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ரீச் ஆகுது, எந்த ப்ராசஸில் ரீச் ஆகுது, தட் இஸ் கால் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் டிசிஷன். இல்லை டிசிஷன் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் நிறைய டிசிஷன்ஸ் இருக்கும். ஒரு நிறைய இன்டிகிரேட்டட், ரொம்ப நிறைய ஒன்று சம்மந்தமாக இருக்கும். லைக் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, செயின் ஆஃப் ஒரு கூட்ஸ் எப்படி ஒருத்தவங்ககிட்ட எப்படி பாஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒரு டெசிஷன் கூட இட் இஸ் இன்டிகிரேட்டட். இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டிசைன் பண்ணுவாங்க, பிளான்ட் லொக்கேஷன், சாய்ஸ் ஆஃப் மார்க்கெட், ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் எல்லாம் நிறைய இருக்கும். இதில் நெட்வொர்க் டிசைன், லொக்கேஷன் ஆஃப் வேர் ஹவுஸ், பிளான்ட் லேஅவுட், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்று பேக்கிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், வேர் ஹவுசிங் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து லாஜிஸ்டிக்ஸில் தான் வரும். ஸோ கீ ஆக்டர்ஸ் இதில் யார் இருப்பாங்க, கீ ஆக்டர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு ஃபிலிமில் ஆக்ட்ரஸ் எப்படியோ அந்த லாஜிஸ்டிக்ஸில் யார் மெயின் ஷிப்பர்ஸ், தட் இஸ் யூசர்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். யார் அந்த கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, சப்ளையர்ஸ், கேரியர்ஸ், ரயில்வே, ரோட்வே, வாட்டர்வே, பைப்லைன், ரோப்வே இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வேர் ஹவுஸ் ப்ரொவைடர், ஃப்ரைட் ஃபார்வர்ட், டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ், இவங்கெல்லாம் என்னன்னாக்கா கீ ஆக்டர்ஸில் வருவாங்க. கவர்மெண்ட்டும் வருவாங்க, ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் எப்போ இது பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க கூட்ஸ். ரைட். ஸோ அது ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன மெயினாக தே கோயிங் டு கலெக்ட் த டேக்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக், டிசிஷன் வைஸ், ஆக்டர் வைஸ், இன்பவுண்ட் லாஜிஸ்டிக், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். டிசிஷன் வைஸ்னால் நம்ம படிச்சோம், இன்டிகிரேட்டடாக இருக்கும். ஆக்டர் வைஸ்னால் படித்தோம் நம்ம, லைக் வி ஹாவ் ஸோ மெனி கீ ரோல்ஸ்.
inbound logistics within inside the country, outbound na other countries, right? Next we have elements of logistic cost. Elements na enadhu like enana related main ana concept enana irukku logistic cost la nadakudhu. இப்போ ஒரு goods வந்து ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்க போகிறப்ப என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடக்குது, என்னென்ன காஸ்ட் நடக்குது, அதை பற்றி தான் படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அட் சோர்ஸ், அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ எவ்வளோ, பைப்லைன் இன்வென்ட்ரி, ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அட் வேர் ஹவுசஸ், எல்லாம் லாஸஸ் நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ஃபயர் நடக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கும், பேக்கிங் சார்ஜஸ் இருக்கும், எல்லாமே வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான கவரேஜ் பண்ணணும், ஸோ ஒரு ப்ராப்பர் அந்த கூட்ஸை ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர் லாஜிஸ்டிக் காஸ்ட். மாடல்ஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் மாடல்ஸ், லொக்கேஷன் மாடல்ஸ், அலோகேஷன் மாடல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், தென் வி ஹேவ் இன்வென்ட்ரி மாடல்ஸ், ரூட்டிங் மாடல்ஸ், ஷெட்யூலிங் மாடல்ஸ், ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ். இது ரொம்ப டீட்டெயில்டாக வேணாம், ஏன்னா இது வந்து இங்கே ஹையர் கிளாஸஸ் போகிறப்ப டிகிரி லெவல் பார்க்குறப்ப நீங்கள் படிப்பீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த மாடல்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு பை ஹார்ட் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும், ப்ராப்பர் ரோட்ஸ், எல்லாமே இருந்தால் தான் தட் இஸ் கால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளுக்கு குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், குட் ஸ்டோரேஜ், குட் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் தான் நம்ம லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ரோட்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக என்னால் கூட்ஸ் வந்து ப்ராப்பராக என்னால் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு எல்லாமே இருக்கணும், லைக் ரயில்வே, ரோட்வே, வாட்டர்வே எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். எதுவுமே ப்ராப்பராக இல்லாட்டினா என்னோட லாஜிஸ்டிக்ஸோட மேனேஜ்மெண்ட் வேஸ்ட்டு. ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும், ரைட்? நிறைய வந்து ரோட் சரியாக இருக்காது, வெஹிக்கல்ஸ் ப்ராப்பராக இருக்காது, டெர்மினல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வே கரெக்டாக இருக்காது, லைக் ரோட்ஸ் குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சரான ரோட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். தென் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்னாக்கா மெயினாக இல்லைக்கா டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும், தே ஷுட் நாட் பி அ கேப் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட் எங்கே இருக்கோ சப்ளையும் சேமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் வந்து கூட்ஸ் வந்து செல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் சம்மர் சீசனில் நம்மளுக்கு வந்து நிறையா ஐஸ்கிரீம்ஸ் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் சப்ளையும் நிறைய கொடுக்கணும், அப்போ தான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலிப்ரமாக இருக்கும். நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலைஸ்டாக இருக்கணும், டிமாண்டும் சப்ளை ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? ஸோ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெண்டுமே ஈக்குவலாக ஆக்கிறதுக்கு பார்ப்பாங்க. டிமாண்டும் இருக்கணும், சப்ளையும் இருக்கணும். டிமாண்ட் இருக்கிற இடத்துல சப்ளை ஜாஸ்தியாக இருந்தால் இந்த ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் ஜாஸ்தி, பூங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். மேரேஜ் சீசன்லாம் பூவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் கூடயாக வைப்பாங்க. மல்லிகைப்பூவெல்லாம் ஆயிரக்கணக்கில் வாங்கின ஒரு டிசம்பர்லலாம் கல்யாணம் வச்சாங்கனாக்கா மல்லிகைப்பூ அந்த அக்கேஷனாக அந்த பூஸ் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த பூ வாங்குறதுக்கே அவ்வளோ காஸ்ட் ஆகிடும். ஸோ டிசம்பர் மந்த், ஜான்வரி மந்த்லாம் நம்மளுக்கு அந்த பூவெல்லாம் நிறைய கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து சப்ளை கம்மி, டிமாண்ட் ஜாஸ்தி, அதனால தான் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலாக வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்கு தவிர ரேதர் தென் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து லாஜிஸ்டிக் ரிலேட்டட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.